Hallelujah. 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 நீ சாரி கட்டு, சுடிதார் போடு, இல்ல ஜீன்ஸ் போடு, நீ என்ன வேணா போடு. ನೀನು ಸಾರಿ ಸೀರೆ ಕಟ್ಕೋ ಅಥವಾ ಜೀನ್ಸ್ ಹಾಕೋ ಚೂಡಿದಾರ್ ಹಾಕೋ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಹಾಕೋ. பாருங்க சர்ச்சுக்குள்ள வரவங்கள போய் கையை பிடித்து கூட்டு வந்து உட்கார வைக்கிற அந்த ஊழியம் இருக்கிறது அல்லவா? ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಬರುವಂತವನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದು ಇಲ್ಲಿ ಕೂರಿಸೋದು ಒಂದು ಸೇವೆ ಅನ್ನೋದು ಇದೆಯಲ್ಲ. உன்னதான் சொல்றேன். ನಿನ್ನೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, நான் செய்கிற இந்த ஊழியத்தை விட அந்த ஊழியம் பெரியது. ನಾನು ಮಾಡುವಂತ ಈ ಸೇವೆಗಿಂತ ಆ ಸೇವೆ ದೊಡ್ಡದು. ஹalleluya. 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 வித்யாபியாசம் என்பது, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಎಂಬುದು, படிப்பு என்பது, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಎಂಬುದು, ವಿದ್ಯೆ ಎಂಬುದು இப்போ கட்டாய கல்வி என்று சொல்லி ஒன்று சொல்லுகிறார்கள். ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಇರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. 16 வருஷம் நீ பள்ளிக்கூடத்துல படித்தே ஆகணும். 14 ವರ್ಷ ನೀನು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡಲೇಬೇಕು. அதுக்கு மேல ஹையர் ஸ்டடீஸ் போறது உன்னோட விருப்பம். ಅದರ ಮೇಲೆ ಮುಂದಿನ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸಕ್ಕೂ ನಿನ್ನ ಇಷ್ಟ. பாருங்க, ஒரு சினிமால நடிக்கிற ஒரு நடிகன், ಒಬ್ಬ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನಟನೆ ಮಾಡುವಂತ ಒಬ್ಬ ನಟನು, அவனு அகரம் என்று சொல்லி ஒரு 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 ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாரு. ಅಗರಂ ಎಂಬ ಒಂದು ಟ್ರಸ್ಟ್, ಒಂದು ಸೇವಾ, ಒಂದು ಸಂಸ್ಥೆ. அதன் மூலமாக 8000 சிரிக்கிற நீ, ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ 8000 நீ மார்க் எடுக்கலைன்னா பாத்து உங்க அப்பாவுக்கு தான் அடி விழுகும். ನೀನು ಮಾರ್ಕ್ಸ್ ಒಳ್ಳೆ ಅಂಕ ಪಡೆದ್ರೆ ತಂದೆಗೆ ಏಟು ಬೀಳುತ್ತೆ. அடி விழுகும், அப்பாவுக்கு அடி விழுகும். மார்க் எடுக்கணும். ನೀನು ಒಳ್ಳೆ ಅಂಕ 8000 ಜನரை அவர் படிக்க வைத்திருக்கிறார். 8000 ಜನಗಳನ್ನು ಅವರು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಓದಿಸಿದ್ದಾರೆ. 8000 people, 8000 ಜನಗಳನ್ನ ಅವರು ಓದಿಸಿದ್ದಾರೆ. ಅದು ಎಜುಕೇಶನ್ எப்படி சாதாரண அல்ல. ಆ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಸಾಧಾರಣವಾದದ್ದು. டாக்டர் படிக்க வைத்திருக்கிறார், ಡಾಕ್ಟರ್ ಓದಿಸಿದ್ದಾರೆ, ಇಂಜಿನಿಯರ್ ಏರ್ಪಡಿಸಿ இருக்கிறார், ಇಂಜಿನಿಯರ್ಗಳನ್ನ ಓದಿಸಿದ್ದಾರೆ. ಅನೇಕರು ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇங்கே வேலை செய்கிறார்கள், ಅನೇಕರು ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ವರ್ಕ್ பண்ணுகிறார்கள், ಅನೇಕರು ವಿದೇಶಗಳಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 8000 பேரை படிக்க வைத்திருக்கிறார். 8000 ಜನಗಳನ್ನ ಅವರು ಓದಿಸಿದ್ದಾರೆ. அவன் யாரா இருந்தா நமக்கு என்ன? ಅವ್ರು ಯಾರಾಗಿದ್ರೆ ನಮಗೇನು? யார் சொல்லுது? ಯಾರು ಹೇಳಿದ್ದು? ஓகே, அப்ப நிறைய ரீல்ஸ் பாக்குறீங்க நீங்க, மாட்டிட்டீங்க, சிக்காಕೊಂಡಿದ್ದೀರಾ நியூஸ்ல. ஓகே, காட் bless you. ஓகே, அப்ப நம்ம தெரிந்திருக்க வேண்டும், ಗೊತ್ತಿರಬೇಕು. தெரியலனா ಗೊತ್ತಿಲ್ಲ நான் எப்படி அடுத்தவங்களை படிக்க வைப்பேன்? ನಾನು ಹೇಗೆ ಬೇರೆಯವನ್ನ நம்ம ஆலயத்துல அநேகரை படிக்க வைக்கிறார்கள் தானே, ಇಲ್ಲಿ ಅನೇಕರು ஃபீஸ் கட்டுறாங்க தானே, ಫೀಸ್ ಕಟ್ತಾರಲ್ಲ, அது எதனால செய்றாங்க? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ? கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோருக்கு கடன் பட்டு இருக்கிறோமா? ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕಲಿತುಕೊಂಡವರು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕಲಿತುಕೊಳ್ಳದೆ ಇರುವವರಿಗೆ ನಾವು ಅವರಿಗೆ, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, ಸಾಲಗಾರಾಗಿದೆ. ಓಕೆ, ಸಾಲಗಾರ, ಕರೆಕ್ಟ್ ಕರೆಕ್ಟ್, ಸಾಲಗಾರಾಗಿದೆ. ನೀನು ಸಾಲಗಾರ, ನೀನು ಓದಿದ್ದಿದ್ರೆ ನೀನು ಸಾಲಗಾರ, ಓದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನಿಲ್ಲ, ಜೀರೋ. ஓகே, அப்ப நம்ம கடன் பட்டு இருக்கிறோமா? ನಾವು ಸಾಲಗಾರಾಗಿದ್ದೇವೆ. தமிழ் பழமொழி இப்படியா சொல்லிருக்கு, தமிழ்ல ಒಂದು